சுருக்க மன்றாட்டு ஜெபம். கிருபையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, மன்னிப்பு மற்றும் அன்பு என்ற அருட்பணியை திருச்சபை கீழ்ப்படிதலோடு ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று பரிசுத்த ஆவியின் வல்லமையை திருச்சபையின் மீது ஊற்றியதற்காக உமக்கு நாங்கள் நன்றியையும் துதியையும் மேறெடுக்கிறோம். உம்முடைய குமாரனும் நம்முடைய இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாக பரிசுத்த ஆவியானவருடன் இணைந்து நீதியும் சமாதானத்தையும் கடவுளின் அருட்பணி வழியாக நிறைவேற்றுவதற்கான அழைப்பை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆன்மீக தியாகமாக எங்களை பரிசுத்த ஆசாரியர்களாக அர்ப்பணித்து
உம்முடைய ஆவிக்குரிய மாளிகையிலே எங்களை ஜீவனுள்ள கற்களாக கட்டி எழுப்புமாறு உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாக வாழ்ந்து ஆட்சி செய்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று 302வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 302. எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே, எந்தன் காலம் நேரமும் நேர் கையாடியருளும் என்ற பாமாலை. Royal priesthood, a holy nation, God's own people, that you may declare the wonderful deeds of him who called you out of darkness into his marvelous light. 1 Peter 2:9. நீங்களும் உங்களை அந்த கருத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வளைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரி கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்த காலத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமாயும் ஆசாரிய கூட்டமாயும் அவருக்கு பரிசுத்த ஜாதிகள் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஒளியினத்துக்கு ஆச்சரியமான ஒளியினத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டமாக
சந்ததியாயும் அவர் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் அவருக்கு பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாய் இருப்பீங்க. 1 Peter 2:9. But you are a chosen race, a royal priesthood, a holy nation, and God's own people, that you may declare the wonderful deeds of Him who called out of darkness into His marvelous light. 1 Peter 2:9. பிரைஸ் லார்ட் ஆல். மகிழ்விக்கும் மன்னா நற்செய்தி பணிக்கு கிறிஸ்துவின் அழைப்பு. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். 1 Peter 2:9. ஆமென். மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு நற்செய்தி பணிக்கு கிறிஸ்துவின் அழைப்பு. நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். 1 Peter 2:9. But you are a chosen race, a royal priesthood, a holy nation, God's own people, that we may declare the wonderful deeds of Him who called you out of darkness into marvelous light. 1 Peter 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் அவருக்கு சொந்தமான பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனவுமாய் இருக்கிறார்கள். 1 Peter 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ஆச்சரியமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். 1 Peter 2:9. நற்செய்தியின் பணிக்கு கிறிஸ்துவின் அழைப்பு. நீங்களோ உங்களை அந்தகாரத்திற்கென்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிந்து கொள்ளும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரி கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். 1 Peter 2:9. Christ's invitation to be an expression of mission, but you are a chosen race, a royal priesthood, the holy nation, God's own people, that you may declare the wonderful deeds of Him who called you out of darkness into His marvelous light. 1 Peter 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். 1 Peter 2:9. Praise Lord all. Joyful Manna topic: Christ's invitation to be an expression of mission. But you are a chosen race, a royal priesthood, a holy nation, God's own people, that you may declare the wonderful deeds of Him who called you out of darkness into His marvelous light. 1 Peter chapter 2 verse 9. Thank you, glory to God.
நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியின் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த சாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2:9. Christ's invitation to be an expression of mission. But you are a chosen race, a royal priesthood, a holy nation, God's own people, that you may declare the wonderful deeds of Him who called you out of darkness into His marvelous light. 1 Peter 2:9. நீங்களோ உங்கள் அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரியர் கூட்டமாயும் பரிசுத்த ஜனமாயும் ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2:9. நற்செய்தி பணிக்க கிறிஸ்துவின் அழைப்பு. நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நீதிகளுக்கு வரவழைத்தவர்களுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அதுக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீங்க. 1 பேதுரு 2:9. ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த மே மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை வழிபாட்டிலே பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் மறுபடியும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நற்செய்தி பணி செய்வதற்காக கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார் என்கின்ற உணர்வோடு கூட நம்முடைய பணிகளை தொடர ஆண்டவர் இந்த நாளிலும் நமக்கு சிந்தனைகளை கொடுத்திருக்கின்றார். அருமையான பிள்ளைகளோடு இணைந்து இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஜாதியாய் அவருடைய சொந்த ஜனங்களாய் அழைத்திருக்கின்றார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களாக பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அக்கினி நட்சத்திரம் தினத்திலிருந்து தொடங்கி இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவருடைய பாதுகாவல், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாக ஆண்டவருடைய பாதுகாவல் நம்மோடு இருக்கின்றதை உணர்கின்றோம். ஒருவேளை இந்த பாடலின் வழியாக ஆண்டவருடைய பாதுகாப்பை உணர்ந்தவர்களாக நாம் இணைந்து பாடலாம். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு கூட அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். ஒருவேளை இந்த காலங்களிலே பனித்துளியாய் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கின்றதை உணர்ந்தவர்களாக கரங்களை தட்டி உற்சாகமாய் இந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார்.
விண்ணப்பத்தை கேட்பவராய், நம்முடைய கண்ணீரை காண்பவராய், நமக்கு ஆத்துமாவிலும் சரீரத்திலும் சுகம் தருபவராய், நம்மோடு கூட இணைந்து பயணிக்கின்ற ஆண்டவர் இந்த ஆராதனை நேரத்தில் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட இந்த பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை பாதுகாக்கிறது என்ற உணர்வு, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட பயணிக்கிறது என்ற உணர்வு, ஆகவே ஜெபத்தை கேட்கிறவராய், விண்ணப்பத்திற்கு பதில் தருகின்ற ஆண்டவராய், நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவரை நாம் ஆராதித்தவரை நாம் மகிமைப்படுத்துவோம். வார்த்தை நிறைவேறுகிறதை நாம் அறிகிறோம். ஒரு வார்த்தை சொன்னால் வேலைக்காரர்கள் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவரால் எல்லாம் கொடுத்த நம்பிக்கையோடு கூட பாடுவோம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வருகிறது. உணர்ந்தவர்களாய் பாடுவோம்.
Alleluia.
தம்முடைய மனதுருக்கம் நிறைந்த தம்முடைய கரத்தை நீட்டி, என் மகனே மகளே, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி இன்னைக்கு நம்முடைய செவிகளிலே அவருடைய வார்த்தையை போடுகிறது. அவருடைய அமர்ந்த மெல்லிய சத்தம் நம்முடைய செவிகளை துணிக்கிறதை உணர்வோம். தீராத பிரச்சனையோடு கூட வந்திருக்கிறார், தீராத வேதனையோடு கூட வந்திருக்கிறார், சொல்ல முடியாத பாரத்தோடு கூட வந்திருக்கிறார். கவலையும் கஷ்டமும் நிறைந்த சூழ்நிலையில கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டவர்களாய் வந்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுக்கிறார், இன்றைக்கு ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கு அவருடைய மனதுருக்கம் நம் மீது கடந்து வந்திருக்கிறது. அன்பானவர்களே, அவருடைய வல்லமையின் அபிஷேகம் நம் மீது இறங்கி வந்திருக்கிறதை உணர்வோம். அன்பானவர்களே, அவருடைய மகிமையின் மேகம் நம்மை மூடி இருக்கிறதை உணர்வோம். ஒரு விடுதலை தருகின்ற கரம் இன்றைக்கு நம் மீது அமருகின்றதை உணர்வோம். நம்முடைய தலை எண்ணெயால் அபிஷேகப்பட்டு பாத்திரம் நிரம்பி வழிகின்ற சூழ்நிலை அவர் ஒரு விடுதலையை, இனம் புரியாத சுகத்தை, இனம் புரியாத அதிசயத்தின் அற்புதத்தை செய்கின்ற ஒரு நேரம். மகிமையின் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார் என்றால் ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர், விண்ணப்பத்திற்கு பதில் தருகின்றவர் நம்முடைய ஆண்டவர். நீண்ட நாட்களாக நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றதை அறிந்திருக்கின்றவர் நம்முடைய ஆண்டவர். கண்ணீருக்கு ஒரு பதில் உண்டு, உன்னுடைய கஷ்டத்திற்கு ஒரு பதில் உண்டு, உன்னுடைய வேதனைக்கு ஒரு பதில் உண்டு, உன்னுடைய நோய்க்கு இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். எத்தனையோ அற்புதங்களை, அதிசயங்களை இதே ஆராதனை நேரத்திலே அநேகர் பெற்று வருகின்றதை உணர்ந்திருக்கிறோம், சாட்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அற்புத சுகமளிக்கும் ஆண்டவர் இன்றைக்கு நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஏனென்றால் அவருடைய கரம் மனதுருக்கத்தின் கரம், அவருடைய கரம் மனதுருக்கத்தின் கரம் இன்றைக்கு நம் மீது வல்லமையாய் கடந்து வந்திருக்கிறது, மகிமையாய் கடந்து வந்திருக்கிறது, விடுதலை தரும்படியாய் கடந்து வந்திருக்கிறது. சுகமளிக்கும் ஆற்றல் இன்றைக்கு எந்த இடத்துல வேதனையோடு கூட இருக்கிறோமோ, எந்த சரீரத்தின் உறுப்புகளிலே பாரத்தோடு கூட இருக்கிறோமோ, எந்த சரீரத்தின் உறுப்புகளின் வேதனைக்காக, வியாதிக்காக மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோமோ, இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்க, இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்க. விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவரே, கண்ணீரை காண்கின்ற ஆண்டவரே, எனக்கு சுகம் தாரும் சுவாமி. இன்றைக்கு எனக்கு ஒரு சுகத்தை கட்டளையிடும் ஆண்டவரே, நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். எனக்கு ஒரு சுகத்தை தாருங்க ஆண்டவரே. கண்ணீரோடு கூட, பாரத்தோடு கூட அவரை நோக்கி பார்க்கிறவர்களை ஆண்டவர் இன்றைக்கு விடுதலையின் வாழ்வுக்குள்ளாய் நடத்துகின்றார். ஆண்டவர் ஒரு சுகத்தின் வாழ்வுக்குள்ளாய் நடத்துகின்றார். சிங்கக்கவியில விழுந்தது உண்மைதான், அக்கினி நெருப்புல சூழலில விழுந்தது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார். ஆண்டவர் என்னை தூக்கி எடுக்கின்றார். சுட்டரிக்கும் அக்கினி என்னை ஒன்றும் சேதப்படுத்தார். இந்த பயங்கரமான பொல்லாத வியாதி என்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. இந்த கடன் பாரங்கள் என்னை சேதப்படுத்தாது. இந்த பிரச்சனைகள் என்னை சேதப்படுத்தாது. என்றால் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார். நான் சிங்கக்கவியில போய் கிடந்தாலும், அக்கினி நெருப்புக்குள்ள வாழ்ந்தாலும், பாதாளத்தில் படுக்கப்பட்டாலும் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுகின்றது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை
தேவாதி தேவருடைய மகிமையின் பிரசனத்தில், இந்த ராஜாதி ராஜாவுடைய மகிமையின் பிரசனத்தில், அந்த கர்த்தாதி கர்த்தருடைய மகிமையின் பிரசனத்தில் ஒரு புதிய அபிஷேகத்தை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய பலனை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, வானத்தில் பூமியில் சகல அதிகாரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, நாமம் வாழ்க 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 என்று சொல்லி வாழ்த்தி இருக்கிறோம் சுவாமி. ராஜாதி ராஜா நீர் வாழ்க, கர்த்தாதி கர்த்தா நீர் வாழ்க என்று வாழ்த்தி இருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு விடுதலையை, இன்றைக்கு ஒரு சுகத்தை, இன்றைக்கு ஒரு கடல் வாரத்திலிருந்து ஒரு நிம்மதியை எங்களுடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவதற்காக உள்ளத்தினாழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தினாழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் மன்னாவை நீர் எங்களுக்கு பொக்கிஷமாக தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆவியானவர் எங்கள் மத்தியில் இடைப்படுவீராக. தொடர்ந்து உடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட இடைப்படுவீராக. பிரசனம் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்வதாக. அக்கினி நெருப்பு போன்ற ஆயுதங்கள் எங்களை நோக்கி கடந்து வந்தாலும் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவருடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கிறது. நம்பிக்கையோடு கூட உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த சுட்டரிக்கும் அக்கினியின் சூழ்நிலைகள் எங்களை எந்த விதத்திலும் சேதப்படுத்தாதவர்கள். ஆண்டவரே, எந்த வெப்ப சலனமும் எங்களுடைய உடலிலே பாதிப்பை ஏற்படுத்தாதவாறு எங்கள் திருச்சபையின் குடும்பத்தின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக, அடைக்கலமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம். எங்கே நாங்கள் போனாலும் வந்தாலும், எங்கே நாங்கள் வெளியே சுற்றி இருந்தாலும் உங்களுடைய பாதுகாவலுடைய பராமரிப்பு ஆண்டவரே பகலின் குளிர்ச்சியான வேளையின் சூழ்நிலையாக எங்களுக்கு கட்டளையிடப்படுவதாக. இந்த அக்கினி நட்சத்திரத்தின் சூழ்நிலைகள், இந்த அதிகமான வெப்ப சலனத்தின் சூழ்நிலைகள், இந்த கோடை காலத்தின் அளவுக்கு அதிகமான ஒரு தட்பவெப்ப மாறுபாடுகள் எந்த விதத்திலும் எங்களை சேதப்படுத்தாதபடி, எந்த விதத்திலும் எங்களுக்கு பாதிப்பு உண்டாக்காதவாறு, எந்த விதத்திலும் தேவையற்ற இடையூறுகள் எங்களுடைய உடலிலோ உள்ளத்திலோ ஏற்படாதவாறு தேவ பிரசன்னத்தினால் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் செல்கின்றோம். நீர் கொடுத்த அதிகாரத்தினால் இயற்கைக்கு நாங்கள் கட்டளையிட்டு செல்கின்றோம். எங்களுக்கு ஒரு தெய்வீக பாதுகாவலை, நீர் இனம் புரியாத பாதுகாவலை நிறைவாய் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, ஒரு கோடை மழையின் மூலமாக ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலையை பூமிக்கு நீர் ஏற்படுத்தி கொடுப்பீராக. ஒரு கோடை மழை இப்பொழுது எங்கள் பகுதியிலே ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும்படியாய் கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே இயற்கைக்கு நாங்கள் கட்டளை கொடுத்து செபிக்கின்றோம். கர்த்தருடைய வல்லமை இயற்கையை எங்களுடைய ஆளுகைக்கு உட்படுத்துவதாக. நீ மாத்திரம் மகிமைப்படும். தொடர்ந்து வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒப்புக்கொடுக்குவோம். தேவ
நல்ல ஆண்டவரே, வார்த்தைகளின் மூலமாக எங்களை வழிநடத்துகின்றவரே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அப்பொழுது நாங்கள் சுகமடைவோம் என்கின்ற நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் சொல்லுகின்ற வார்த்தைகளை எங்களுடைய வாழ்வியல் ஆக்குவதற்கு எங்களுக்கு பலன் தாரும். இயேசு ஆண்டவரின் வழியாய் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே இந்த மே மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து வழிபாட்டை உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் அவருடைய திருமைந்தனாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வருகின்ற கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆளுகை செய்வதாக. கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களிகூர்ந்து மகிழ ஆண்டவர் நமக்கு வாய்ப்பை தந்திருக்கின்றார். மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாய் சுதந்திரித்துக் கொள்வோம். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற 5வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குரிய திருமறை பகுதிகளை நாம் படிக்க கேட்டோம். அதற்குரிய தலைப்பையும் அருமையான குழந்தைகளின் வழியாக மகிழ்விக்கும் அண்ணா வசனத்தின் மூலமாக நாம் கேட்டோம். நற்செய்தி பணிக்கு கிறிஸ்துவனுடைய ஒரு அழைப்பு. நாம் எல்லாரும் நற்செய்தி பணி செய்யும்படியாய் அழைக்கப்படுகின்றோம். அருட்பணி செய்ய வேண்டும் என்பது ஆண்டவருடைய பிரதானமான ஒரு கட்டளை. அதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் பரமேறி செல்லுகின்ற போது அவர் கொடுத்த அந்த பிரதானமான கட்டளை, உலகெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசனாக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயராலே ஞானஸ்நானம் கொடுங்கள். இது உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அருட்பணி செய்கின்றவர்களோடு, அதில் நற்செய்தி பணி ஆற்றங்களோடு கூட உடன் பயணிக்கின்றார். அவருடைய இருப்பு நிலைமையை உணர்ந்தவர்களாய் நற்செய்தி பணி செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அருட்பணி என்பது கடவுளுடைய பணி என்பதை உணர்ந்திருக்கின்றோம். ஒருவேளை இதனுடைய நோக்கம் கடவுள் நமக்கு கொடுத்த வாழ்வை திருச்சபைக்காக, சமுதாயத்திற்காக தூய ஆவியானவரின் துணையோடு கூட நாம் முழுமைப்படுத்த வேண்டும் என்பதுதான். ஒருவேளை இந்த அருட்பணியினுடைய நோக்கம் ஒருவேளை பேச்சில் மாத்திரமல்ல, செயலிலும் காணப்பட வேண்டும் என்பது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம். ஆகவே நாம் சார்ந்திருக்கின்ற திருச்சபையாக இருந்தாலும் சரி, நாம் இணைந்திருக்கின்ற சமுதாயமாக இருந்தாலும் சரி, இதனூடாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்வை முழுமை செய்ய வேண்டும். ஒருவேளை இந்த முழுமையை நோக்கிய பயணம் தான் நற்செய்தி பயணமாக, அருட்பணி பயணமாக அமைந்திருக்கின்றது. ஒருவேளை திருமறையிலே அநேகர் இந்த பயணத்திலே வெற்றி அடைந்தார்கள், அநேகர் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள், அநேகருடைய வாழ்வு, ஒரு நற்செய்தி பணி செய்ய முடியாதவர்களுடைய வாழ்வு தோல்வி அடைந்ததும் நாம் உணர்ந்திருக்கின்றோம். ஆக ஒரு சவால் நிறைந்த ஒரு பணிக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களாக நம்முடைய பணியை மேற்கொள்வதற்கு நாம் உந்தப்படுகின்றோம். படிக்க கேட்ட எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 34ஆம் அதிகாரத்திலே எசேக்கியேலுடைய அழைப்பினுடைய தாற்பயம் அங்கே கொடுக்கப்படுகின்றது. ஒருவேளை நீங்கள் இந்த பகுதியை மாத்திரம் படித்து புரிந்து கொள்ள முடியாது. முழுமையான எசேக்கியேல் நூலையும் நீங்கள் படிக்கின்ற போதுதான் இந்த எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய அழைப்பின் மேன்மையை எந்த அளவிற்கு அருமையான எசேக்கியேல் தீர்க்க தரிசனி அவர் அங்கே நிறைவேற்றினார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை வாய்ப்பு கிடைக்கின்ற போது இந்த தீர்க்க தரிசன நூலை முழுமையாக ஒரே மூச்சில் அமர்ந்து படித்து இதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். ஒரு ஆலய அசுத்தம் நிறைந்த ஒரு சூழ்நிலை, விக்கிரக ஆராதனைக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய அழைப்பானது உறுதிப்படுத்தப்பட்டு ஒரு ஆசாரியனாக பணி செய்த எசேக்கியேல் தன்னுடைய ஒரு தீர்க்க தரிசன பணியை அங்கே நிறைவேற்றுகின்றார். ஒருவேளை இந்த பணியின் மூலமாக அங்கே இருக்கின்ற மக்கள் தங்களுடைய வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுகின்றதை நாம் இங்கே படித்து புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த 34ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து
காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஒருவேளை கடவுளுக்கு விரோதமான சூழ்நிலைகளை, ஆண்டவருக்கு விரோதமான செயல்பாடுகளை ஒழித்துவிட்டு கர்த்தருக்கு நேராக, அந்த மனம் திரும்புதலுக்கு நேராக அவர்கள் கடந்து வருகின்ற போது ஆண்டவர் செய்ய நினைக்கின்ற காரியம் அங்கே நிறைவேற்றம் அடையும் என்பதை தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். ஆசீர்வாதமான மழை பெய்யும். என்றால் சமாதான உடன்படிக்கை நான் செய்கின்றேன். எதற்கு இந்த சமாதான உடன்படிக்கை? என் ஜனம் என்னை விட்டு தூரமாய் போய்விட்டது. என் ஜனம் எனக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம், என்னால் அழைக்கப்பட்ட மக்கள், என்னால் முத்திரிக்கப்பட்ட மக்கள் இப்பொழுது என்னை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள். ஆகவே இவர்களோடு நான் ஒரு சமாதான உடன்படிக்கை செய்ய வேண்டியது அவசியமாய் இருக்கின்றது. இவர்களோடு செய்கின்ற சமாதான உடன்படிக்கையின் மூலமாய் ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஒரு ஆசீர்வாதமான மழை பொழிவிற்குரிய சூழ்நிலை உருவாகும். ஏற்ற காலத்திலே அந்த மழையை பெய்ய பண்ணுவேன் என்று ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் திருவுளம் பற்றுகின்றார். தொடர்ந்து அந்த பகுதியிலே சொல்லப்படுகின்றது, 27ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே, அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். எவ்வளவு ஆசீர்வாதமான, எவ்வளவு அற்புதமான ஆண்டவருடைய வழி நடத்துதல் இந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் காணப்படுகிறது. காரணம், ஆண்டவரை விட்டு தூரமாய் போன ஜனம், ஆண்டவருக்கு விரோதமாய் வாழ்ந்த கூட்டம், ஆண்டவரை விட்டு புறம் தள்ளி போன மனநிலைமை, இவர்களோடு கூட அந்த சமாதான உடன்படிக்கை நிறைவேற்றி அந்த ஒன்றிப்பை கொண்டு வருகின்ற சூழ்நிலையிலே ஒரு சுகமாய் தங்குகின்ற, ஒரு ஆசீர்வாதமான மழை பொழிகின்ற அனுபவத்தை ஆண்டவர் அங்கே தீர்க்கதரிசியின் மூலமாய் ஏற்படுத்துகின்றார். காரணம், ஒரு உண்மையான மனம் திரும்புதல் இந்த தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளின் மூலமாய் அங்கே நிறைவேற்றம் பெறுகின்றது. ஒரு உண்மையான மனம் திரும்புதலுக்கு அங்கே ஒப்படைக்கப்படுகின்ற ஒரு நற்சூழ்நிலை அங்கே ஏற்படுகின்றதை நீங்கள் பார்க்க முடிகின்றது. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இன்னைக்கு பல நேரத்திலே நாம் ஆண்டவரை விட்டு தூரமாய் போன சூழ்நிலையிலே, ஆண்டவரை விட்டு விலகி வழுவி போன சூழ்நிலையிலே இந்த ஆசீர்வாதமான மழையை இழந்து போய்விட்டோம், அல்லது இந்த சுகமாய் தங்குகின்ற சூழ்நிலையை மாற்றி அமைத்து விட்டோம். இந்த தாவரங்களிலே நமக்கு கொள்ளை பொருளாக கூடிய வகையிலே பல நேரத்திலே எதிரியின் சூழ்நிலைகள் நம்மை நோக்கி கடந்து வந்து கொண்டிருக்கிறது. காரணம், ஆண்டவரை விட்டு வழி விலகி போன, ஆண்டவரை விட்டு தூரமாய் போன, அல்லது ஆண்டவருக்கு விரோதமாய் வாழ்கின்ற செயல்பாடுகள் அன்றைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி பணி செய்த போது காணப்பட்ட அதே நிலைப்பாடுகள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் காணப்படுகின்ற பட்சத்திலே ஆசீர்வாதமான மழையை நாம் எதிர்பார்க்க முடியவில்லை. சுகமாய் தங்குகின்ற சூழ்நிலைகளை நாம் அனுபவிக்க முடியவில்லை. இன்னைக்கு இந்த வித்தியாசமான இயற்கையின் மாறுபட்ட தன்மைகளை நாம் அனுபவிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கின்றதை நாம் அறிந்திருக்கின்றோம். அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு இயற்கைக்கு விரோதமாய் வாழ தொடங்கி விட்டோம். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பதாக ஒரு கட்டுரை படித்தேன். ஆழ்துழாய் கிணறுகள் அதிகமாக போடப்பட்டபடியினாலே பூமியினுடைய இருப்பு நிலைமை சற்று சாய்வடைந்து விட்டது என்று ஒரு கட்டுரையை படித்தேன். அறிவியல் ஆய்வாளர்களுடைய கூற்றுப்படி அந்த ஆழ்துழாய் கிணறுகள் இன்றைக்கு அதிகமாக போடப்பட்டிருக்கிறபடியினாலே இந்த பூமியினுடைய அந்த டிகிரி கொஞ்சம் அப்படியே சாஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி. அக்கினி நட்சத்திரம் நேற்று தான் தொடங்குனுச்சு. ஆனா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒட்டுமொத்த அக்கினியும் நம்முடைய உடம்புல போட்ட மாதிரி ஒரு உணர்வை நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக இன்றைக்கு இயற்கைக்கு எதிரான ஒரு வாழ்க்கை, இயற்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வகையிலே நம்முடைய செயல்பாடுகள், ஒருவேளை இது கடவுளுக்கு விரோதமான ஒரு நிலை என்பதையும் நாம் பல நேரத்தில் உணர்வதில்லை. ஒருவேளை காடுகள் வெட்டி அழிக்கப்பட்டு விட்டது, மரங்கள் இன்றைக்கு இல்லை.
மரங்கள் இல்லை என்ற சூழ்நிலையிலே இன்னைக்கு ஒரு காற்றோட்டமான நிலைப்பாட்டை நாம் காண முடியவில்லை. அந்த சூரியனிலிருந்து வருகின்ற அந்த வெப்ப கதிர்களை நேரடியாக நாம் உடலிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தமான நிலைமையிலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு கடவுளுக்கு விரோதமாக மாத்திரமல்ல, இயற்கைக்கு விரோதமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இன்றைய நாட்டு நடப்பு அல்லது இயற்கையின் சூழ்நிலைகள் நம்மை பணித்திருக்கின்றதை நாம் அறிந்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்விலே தீர்க்கதரிசி சொன்னதின் அடிப்படையிலே அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கின்ற போது, அந்த மனம் திரும்புதலை அந்த தீர்க்கதரிசி வந்து உணர்த்துகின்ற போது, அதை நாம் உள் வாங்கிக் கொள்ளுகின்ற சூழ்நிலையிலே நாம் நிச்சயமாய் ஒரு புதிய வாழ்வை அன்றைக்கு எசேக்கியா தீர்க்கதரிசியுடைய காலத்திலே ஒரு புது வாழ்வின் சூழ்நிலையை உருவாக்கினதைப் போல உருவாக்கப்பட முடியும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நமக்கு நல்லா தெரியும். தேசத்திற்காக ஜெபத்தை ஏறெடுக்கின்ற போது நாம் சொல்லுகின்ற அல்லது நாம் அறிக்கை செய்கின்ற ஒரு வசனம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்றது முக்கியம் இல்லை, ஆண்டவருடைய முகத்தை தேடுகின்றது முக்கியம் இல்லை. என்ன முக்கியம்? பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், ஜெபம் செய்தால் இல்லை, முகத்தை தேடினால் இல்லை, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு. ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் என்று அடிக்கோடிடப்படுகின்றது. ஆக பொல்லாத வழிகள் நம்முடைய நினைவலைகளிலே சுற்றி கொண்டிருப்பதினாலே, இயற்கையாகவே அந்த பொல்லாங்கனுக்குள் இந்த உலகம் கிடப்பதினாலே நாமும் அந்த பொல்லாப்புக்குள் விழுந்து போனவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மையும் அறியாமல் பொல்லாப்பு செய்கின்றவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீதிமொழிகள் ஒரு வசனம் உண்டு, பொல்லாப்பு செய்தாலொழிய அவர்களுக்கு நித்திரை வராது. அப்போ ஒரு கூட்டம் எப்படி இருக்குதான்? பொல்லாப்பு செய்யணும் பொல்லாப்பு செய்யணும்னே இருக்குதான். அந்த பொல்லாப்பு செய்யணும் தூக்கமே வராதான் அவங்களுக்கு. சாலமோன் ஞானி சொல்றார். ஆக இந்த பொல்லாங்கு நிறைந்த உலகத்திலே, இந்த பொல்லாதவர்கள் நிறைந்த கூட்டத்திற்குள்ளாய் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பயணத்திலே நாமும் பொல்லாப்பை செய்யக்கூடிய நிர்பந்தங்கள் நமக்கு ஏற்படுகின்றது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் என்ன செய்வேன்? உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் தருவேன், உன்னுடைய விண்ணப்பத்துக்கு நான் பதில் தருவேன், தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசி இங்கே சொல்லி இருக்கிறார், ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். அப்புறம் சொல்லி இருக்கிறாரு, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். இதெல்லாம் எப்போங்க நடக்கும்? நாம் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகின்ற போது நடக்கும். நாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கின்ற போது நடக்கும். அது அன்றைக்கு தீர்க்கதரிசி அவர்களுக்கு உணர்த்தினார். அவர்கள் அதை செய்ய முற்படுகின்ற போது ஏற்ற காலத்தில் என்னுடைய தேசத்திலே ஆசீர்வாதமான மழை பொழியும் என்கின்ற ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அங்கே கொடுத்தார். இந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு திருச்சபையாக, திருக்கூட்டமாக நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றதை உணர்வோம். அந்த அழைப்பிற்கு செவிசாய்த்த மக்களாக நம்முடைய வாழ்வை ஆண்டவருடைய திருமணிலே ஒப்புக் கொடுப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழகா பிள்ளைங்களோடு சேர்ந்து அந்த வசனத்தை சொன்னோம். நம்மெல்லாம் யாரா? நம்மெல்லாம் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்தமான ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனங்கள். அந்த முத்திரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு சொந்தமான ஜனங்கள். எசேக்கியேல் அதைத்தான் சொல்லுகிறான். சொந்தமாயிருந்த ஜனங்கள் தான் என்ன செஞ்சிட்டீங்க? பொல்லாப்புக்குள்ள போயிட்டீங்க. சொந்தமாயிருந்த ஜனங்கள் தான் பொல்லாப்பை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவேதான் அந்த ஏற்ற காலத்துல மழை இல்லை. ஆகவேதான் உங்களுடைய தேசத்துல சேமம் இல்லை. ஆக இந்த பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்படி யாரை அழைக்கிறார்? யாரோ தூரமா இருக்கிறவங்களை அழைக்கல, சொந்த ஜனங்களாகி நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். சொந்த ஜனங்களாக நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். நம்மை குறித்து பேதுரு மிகவும் அழகாக
சொல்லுகின்றதான் 2ஆம் அதிகாரத்தில் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகை, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நம்மெல்லாம் அந்த மாளிகையா, அந்த ராஜரிக ஆசாரிய கூட்டமா, ஜீவனுள்ள கற்களை போல நாம் கட்டி எழுப்பப்பட்டு வருகின்றோம். ஒரு உயிரோட்டமுள்ள சூழ்நிலைக்குள்ளாக ஆண்டவர் நம்மை அழைத்து செல்ல விரும்புகின்றார். அந்த சூழ்நிலையில் தான் இந்த மகிமையான ஆசீர்வாதத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு திருச்சபையாக இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைத்து, நாம் சொந்த ஜனம் என்பதை மறந்து போக வேண்டாம். அவருடைய சொந்த கூட்டம் என்பதை, அவருடைய ராஜரிக ஆசாரிய கூட்டம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். நம்மிடத்துல எங்கேயாவது ஒரு ஓரத்துல பொல்லாப்பு செய்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்குமே ஆனால், பொல்லாப்பு செய்வதற்குரிய சூழ்நிலைகள் உருவாக்குமே ஆனால், அதை முளையிலேயே கிள்ளை எறிந்து விட்டு அந்த பொல்லாப்பு செய்கின்ற நிர்பந்தமான சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்து அவருக்கு சொந்த ஜனம் என்பதை மறந்து போகாம, அவருடைய ராஜரிக ஆசாரிய கூட்டம் என்பதை மறந்து போகாம, ஏற்ற காலத்துல நமக்கு மழையை பெய்ய பண்ணுகிற ஆண்டவருடைய கரத்துல நாம் சுகமாய் தங்கி இருப்பதற்கு, நாம் அமர்ந்திருந்து காத்திருந்து ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். யோவான் 20ஆம் அதிகாரத்துல இந்த உயிர்த்தெழுதலின் செய்தியானது மகதலேனா மரியாள் மூலமாக சொல்லப்படுகின்ற அந்த சூழ்நிலையை நாம் படிக்க கேட்டோம். 18ஆம் வசனத்திலிருந்து மகதலேனா மரியா என்ன செய்றாங்க, கர்த்தரை கண்டதையும் தன்னோடு சொன்னவைகளையும் அறிவிக்கின்றாங்க. அந்த வாரத்தின் முதல் நாள்ல அங்க நடந்த ஒரு காரியம், சீஷர்கள் கூடியிருந்த இடத்துல யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருந்த போது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். அதுக்கப்புறம் தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு ஊதி அவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து விட்டு சென்றார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆவியின் பண்டிகையை நாம் ஆசரிக்க இருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியின் திருநாளை, பெந்தேகோஸ்து திருநாளை ஆசரிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக இந்த ஞாயிற்றுக்கிழமையில அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவதற்கு முன்பதாக அவர் சொன்ன காரியத்தை இந்த இடத்துல நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். ஏன்னா நம்ம அவருக்கு சொந்த ஜனம், அவருடைய ஆசாரிய கூட்டம், அவருக்கு என்று ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஜீவனுள்ள கற்களால் கட்டப்பட்ட மாளிகை. ஆகவே ஆண்டவர் நம்மிடத்துல அந்த சீஷர்களிடத்துல சொன்ன அந்த ஒரு சூழ்நிலை தான் இங்கேயும் சொல்லப்படுகிறது. உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். இந்த நற்செய்தி பணியை செய்வதற்குத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய அழைப்பு நற்செய்தி பணி செய்வதற்கான அழைப்பு என்று சொன்னால், நாம் அவருடைய சொந்த ஜனம் என்பதனால் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து ஏற்ற காலத்திலே ஆசீர்வாதமான மழை பொழிகின்ற சூழ்நிலையை அனுபவித்து இந்த நற்செய்தியை இந்த உலகத்திற்குள்ளாய் அறிவிக்கும்படி நாம் புறப்பட்டு செல்ல வேண்டும். அப்படி செல்லும் போதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி அனுப்புகிறார், உங்களுக்கு சமாதானம். ஏன்னா நீங்க போற உலகம் சமாதானமான உலகம் இல்லை. நீங்க அடியெடுத்து வைக்கின்ற இந்த சமுதாயம் சமாதானத்தினால் நிறைந்த சமுதாயம் அல்ல. அது குழப்பத்துல நிரம்பி இருக்குது, அது போராட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்குது, அது பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டம், வெட்டு குத்து கொலை என்று சொல்லி இந்த சமுதாயம் பல விதத்துல புரண்டு போய் கிடக்குது. அதுக்குள்ளதான் நீங்க போறீங்க. அதனால நீங்க முதல்ல இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடியே சொன்னாரு, யோவான் 14ஆம் அதிகாரத்துல, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் என்ன சமாதானம் தெரியுமா? அதுதான் இந்த மயான அமைதி. கல்லறை தோட்டத்திலேயே ஒரு சமாதானம் இருக்கும், இந்த மயான அமைதின்றதை கேள்விப்பட்டிருக்கோம். அதுதான் இந்த உலகம் கொடுக்கும். அந்த மயான அமைதியைத்தான் இந்த உலகம் தரும். ஆனால் நான் கொடுக்கின்ற அமைதி அப்படிப்பட்ட அமைதி அல்ல. நான் கொடுக்கிற சமாதானம் வேற. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக சொல்லி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்னாடி வந்து சொன்னதனுடைய தாற்பயம் என்ன தெரியுமா? இந்த
இந்த உலகம் கொடுக்கிற அந்த சமாதானத்தை அல்ல, ஒரு நிரந்தரமான அமைதியை, ஒரு நித்திய ஜீவ வாசலின் அமைதியை நான் உங்களுக்கு கட்டளையிட்டு. இதுதான் பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். பிதா எப்படி அனுப்பினாரு? எப்ப அனுப்பினாரு? இந்த உலகம் பிரச்சனையில கிடக்கும் போதுதான் குமாரனை அனுப்பினார். இந்த உலகம் போராட்டத்துக்குள்ள இருக்கும் போதுதான் குமாரனை அனுப்பினார். இந்த உலகம் வித்தியாசமான சூழ்நிலை உழந்து கொண்டிருக்கும் போதுதான் குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார். அது போலத்தான் நானும் இன்றைக்கு உங்களை நற்செய்தி பணி செய்வதற்காக அனுப்புகிறேன். ஒருவேளை நீங்க நற்செய்தி பணி செய்ய செல்லும் போது ஒரு சமாதானம் இருக்கும் நினைக்காதீங்க. நீங்க சொன்ன உடனே எல்லாரும் கேட்டுருவாங்க நினைக்காதீங்க. நீங்க சொன்ன உடனே உங்களுடைய வார்த்தையை அக்செப்ட் பண்ணிக்கிறவாங்க நினைக்காதீங்க. பிரச்சனை உண்டு, போராட்டங்கள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு, தடைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு. அவைகளை தாண்டி இந்த நற்செய்தி பணியை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட செயலை செய்வதற்கு தான் முதல்ல உங்களை சமாதானப்படுத்தி உங்களை இந்த உலகத்துக்குள்ள அனுப்புகிறேன். ஆக ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் இடைப்படுகின்ற காரியம், முதல்ல நாம் பொல்லாத சூழ்நிலைகளிலிருந்து வெளியில வர வேண்டும். நாம் இந்த பொல்லாத உலகத்துக்குள்ளே கிடக்கிறதுனால இந்த பொல்லாப்பின் சூழ்நிலைகளை நமக்குள் தக்க வைத்து விட்டு கூடாதபடி நாம் அதிலிருந்து வெளியில வர வேண்டும். ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம இந்த உலகத்துக்குள்ள போகும்போது, இந்த பொல்லாங்கு தான் இந்த உலகமா இருக்குது, அந்த உலகத்துக்குள்ள ஆண்டவர் கொடுக்கின்ற சமாதானத்தை நம்ம சொல்ல போறோம். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்துல இந்த ஆண்டவர் கொடுக்கின்ற சமாதானத்தை. அதனாலதான் ஒவ்வொரு ஆராதனை முடிஞ்சு போகும்போதும் குருவானவருடைய வாழ்த்து எப்படி அமையுது? சமாதானத்தோட உலகத்திற்குள் புறப்பட்டு போங்கள், சமாதானத்தோட சென்று வாருங்கள், தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். அப்போ இந்த ஆலயத்திலிருந்து நம்ம புறப்பட்டு போகும்போது அந்த தேவ சமாதானம் அதோடு கூட நம்ம அந்த உலகத்துக்குள்ள போறோம். ஒருவேளை அந்த தேவ சமாதானம் நமக்குள்ள இல்லை அப்படின்னா அதுல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம். இந்த உலகத்திற்குள் நற்செய்தி அறிவிக்க போகின்ற நீ உனக்குள் சமாதானத்தை இழந்து விடாதே, உனக்குள் இருக்கின்ற அமைதியை இழந்து விடாதே, உனக்குள் இருக்கின்ற குழப்பத்தின், உனக்குள் இருக்கின்ற பிரச்சனையின் விளைவாக அந்த தேவ சமாதானத்தை இழந்து விடாதே என்பதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உணர்த்துகின்ற காரியமாய் இருக்கிறது. ஆக ஆண்டவர் இன்றைக்கு நம்மை நற்செய்தி பணி செய்யும்படி இந்த உலகத்திற்குள் அனுப்புகின்றார். இந்த பொல்லாங்கு நிறைந்த உலகத்திற்குள் அனுப்புகின்றார். இந்த உலகத்திற்குள் செல்லுகின்ற நாம் சமாதானத்தின் காரணிகளாய், சமாதானத்தின் கருவிகளாய் நாம் இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு செல்ல அழைக்கப்படுகின்றோம். பிரான்சிஸ் ஆஃப் அசிசி என்று சொல்லப்படுகின்ற அருமையான பாதிரியார் நல்ல ஒரு பாடலை எழுதினார். அமைதியின் கருவியாய் என்னை உருவாக்கிடும் ஆண்டவரே. பிரான்சிஸ் ஆஃப் அசிசியினுடைய வார்த்தை சமாதானத்தின் கருவியாய் நான் இந்த உலகத்திற்குள் பணி செய்ய வேண்டும் என்பது. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு கூட இன்றைக்கு நாம் பணி செய்ய செல்வோம் என்று சொன்னால், நாம் செய்கின்ற நற்செய்தி பணியானது, நாம் நிறைவேற்றுகின்ற அருட்பணியானது ஒரு அர்த்தம் நிறைந்த பணியாய், அமைதி நிறைந்த பணியாய், ஆசீர்வாதம் நிறைந்த பணியாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்பொழுது ஏற்ற காலத்திலே ஆசீர்வாதமான மழை பொழியும். அப்பொழுது உங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் சுகமாய் தங்குவீர்கள். அப்பொழுது இந்த ஆசீர்வாதத்தின் ஊற்றாய், ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாய் நாம் இந்த சமுதாயத்திலே, இந்த திருச்சபை மத்தியிலே நாம் செயல்பட முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. ஒருவேளை ஆண்டவருடைய அழைப்பு நம்மை நோக்கி கடந்து வருகின்றது. இந்த உலகத்தில் நற்செய்தி பணி செய்யும்படியான அழைப்பாக இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கின்ற பட்சத்திலே சமாதானத்தின் கருவிகளாய் இந்த உலகத்திற்குள் செல்ல வேண்டும். அப்படி நாம் சமாதானத்தின் கருவிகளாய் செல்வதற்கு நம்மிடத்தில் தடை இருக்குமே. ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் முழங்கால் படியிடுகின்ற போது அந்த சமாதானத்தை நமக்காக கொடுத்த ஆண்டவருடைய சரீரத்தின் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்கின்ற போது, ஆண்டவரே என்னிடத்துல சமாதான குறைவு இருக்குமே ஆனால் அதை தயவாய் மன்னியும் சுவாமி. என்னிடத்திலே சமாதான குலைச்சல்கள் இருக்குமே ஆனால் அதை தயவாய் பொறுத்து கொள்ளும் ஆண்டவரே. இன்றைக்கு நான் இந்த பலிபீடத்திலே பெற்றுக்கொள்கின்ற நம்முடைய சரீரம் ரத்தமும் இந்த உலகத்திலே சமாதானத்தை கொடுக்கும்படியாய் வந்த இயேசுவினுடைய சரீரம் ரத்தம் என்பதை உணர்ந்து நான் பெற்றுக்கொள்கிறேன். பிரான்சிஸ் ஆஃப் அசிசி சொன்னதை போல இந்த உலகத்திற்குள் ஒரு சமாதானத்தின் கருவியாய் புறப்பட்டு செல்ல ஆண்டவரே என்னை பயன்படுத்து சுவாமி என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு கூட இன்றைக்கு ராப்போஜனத்துல நாம் பங்கு பெறுவோம் என்று சொன்னால்
ஆண்டவர் நம்மை சமாதானத்தின் கருவிகளாய், சமாதானத்தின் வாய்க்கால்களாய், சமாதானத்தின் ஊற்றுக்களாய் இந்த சமுதாயத்தில் நம்மை அடையாளப்படுத்துவார். அதற்கு முன்பதாக நாம் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படி தேசத்திலே சேமத்தை கட்டளையிடுகிற ஆண்டவர், ஏற்ற காலத்திலே மழையை, ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுகிற ஆண்டவர் நம்மோடு கூட பயணிக்கிற அந்த நம்பிக்கையோடு கூட விசுவாசத்திலே முன்னேறுவோம். ஆண்டவர் நம்மை ஆற்றல் படுத்தி வழி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய பேரிரக்கம் எங்களை ஆட்கொள்ளுகிற தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீர் எதிர்பார்க்கிறீர். ஆண்டவரே, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி பணி செய்த போது அங்கே கிடந்த ஒரு அவலமான சூழ்நிலையை இந்த தீர்க்க தரிசன பணியின் மூலமாக மாற்றின ஆண்டவர், எங்களுடைய காலத்தில் எங்களிடத்தில் காணப்படுகின்ற குறைவுகள், குற்றங்கள், பலவீனங்களை மன்னித்து ஆண்டவரே, ஒரு சமாதானத்தின் வாய்க்கால்களாய் எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று செபிக்கின்றோம். இந்த சமாதான கருவிகளாய் இந்த உலகத்திற்குள் நாங்கள் புறப்பட்டு செல்ல ஆண்டவர் எங்களுக்கு அருள் தாரும். சமாதான பிரபுவாய் இந்த உலகத்திலே வந்து சமாதான வாழ்த்துக்களை உயிர்த்தெழுந்தவராய் எங்களுக்கு சொல்லி என்றும் எங்களை சமாதானத்தினால் நிறைக்கின்ற ஆண்டவர் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேகருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோடு இருந்து என்றைக்கும் உங்களில் நிலைத்திருக்க கடவது. வழிபாட்டு நிறைவு பவனி பாடலாக 212வது பாமாலை பகலோன் கதிர் போலுமே என்ற பாமாலையில் முதலாம் சரணம் கடைசி சரணம் பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். பாமாலை 212 முதலாம் 4ஆம் சரணங்கள். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லி எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகிற அன்பின் ஆண்டவரே, வெயிலும் அக்கினியும் உஷ்ணமும் நிறைந்த கோடை காலத்திலே இந்த வழிபாட்டை நிறைவு செய்து இந்த உலகத்திற்குள்ளாய் புறப்பட்டு செல்கிறோம். எந்த விதமான இயற்கையின் மாறுபாடுகளும் எங்களுடைய உடலை சேதப்படுத்தாதவாறு, எங்களுடைய அன்றாட பணிகளிலே தொய்வு ஏற்படாதவாறு கர்த்தருடைய பாதுகாப்பு பராமரிப்பும் எங்களோடு நிலைத்திருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த வழிபாட்டிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட விசுவாச வார்த்தைகள், உறுதிப்படுத்திக் கொண்ட விசுவாச அறிக்கையின் அடிப்படையிலே தொடர்ந்து உமக்கென்று சாட்சியாய் வாழ ஆசீர்வாதமான மழை பொழியும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த உலகத்திற்குள்ளாய் புறப்பட்டு செய்யும் ஆண்டவருடைய மகத்துவம் மாறாத பிரசனம் இந்த கோடை காலத்தில் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும்.
இயேசு ஆண்டவரின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் மாவிடம் இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு செல்ல கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.